வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் உன் முன்னால் நிச்சயமாக தன் கைகளில் ரோஜா மலரை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலரை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக நீ வேண்டிய ஒரு நன்மையை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். சஷ்டியில் நீ என்னை வணங்கியதற்கு இந்த கந்தன் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பரிசை கொடுக்க வேண்டுமல்லவா? ஏதாவதை கொடுப்பதற்கு பதிலாக என் குழந்தை விரும்பிய ஒரு விஷயத்தை என் பிள்ளையின் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று உன் அப்பன் இன்று வந்துவிட்டேன். என் தங்கமே, தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இனி இல்லை. நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கானவை. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமானவை. நீ இழந்தது எல்லாமும் உனக்கு நல்லதற்கும், இனி இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, நல்ல நேரமும் நல்ல வாய்ப்புகளும் இங்கு உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம். இனி எந்நாளும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். இனி எந்த நிலையிலும் என் குழந்தை கலங்கி விடாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ வருந்தி விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உன்னோடு தான் இருக்கிறார் என்பதனை நீ எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறாயா? என் குழந்தையே, இன்று மனதில் குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்த என் குழந்தை, சட்டென்று அந்த நொடியே ஒரு மயில் தன் அருகில் பறந்து செல்வதை கண்டது. அப்பொழுது என்ன தோன்ற வேண்டும்? என் குழந்தையே, செவ்வாய் கிழமையில் கந்தனை நமக்கு நினைவுபடுத்தும் விதமாக கந்தனின் வாகனமான மயில் நம் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அப்பன் இருக்கிறார். அவர் நமக்கு மிகவும் அருகிலிருந்துதான் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த நிலையை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டிய நேரம். உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டிய நேரம். இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு அதிசயத்தையும் நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அல்லவா? உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அதனால் எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வரும் பொழுது உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். கந்தன் உன் முன்னால் நிற்கிறேன். இன்று நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கானதாக என்றும் என்றென்றும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அப்பனிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டி விரும்பி நின்ற பிறகு என் குழந்தை எப்பொழுதும் நீ தயங்கிவிடக்கூடாது. உன்னை சுற்றி நான் வந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயம் நடக்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் மொத்தமுமே இனி உனக்கான நம்பிக்கையை தான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தது இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு? எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். இதை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்கின்ற நேரம், நான் உன்னை தேடி வருவதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் செய்கின்ற முயற்சிகளை எல்லாம் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு நீ வந்து விடுவாய். முருகா முருகா என்று என் பிள்ளை அழைக்கும் பொழுதெல்லாம் இந்த கந்தனை நீ எங்கு தேடினாய்? அப்பன் உன் அருகில்தான் நின்று கொண்டிருந்தேன். இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கந்தன் இருக்கின்ற இடத்தை நீ தேடி அலைய வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. ஏனென்றால் உன் அப்பன் உன்னுடைய மனது என்னும் மிக பெரிய சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னை தேடி வருவது எல்லாம்
எப்பொழுதும் உனக்கே உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக என்றும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உண்மைகள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதையுமே தவிர்க்காமல் இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று எப்பொழுது உணர்கிறோமோ, நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையின் பொக்கிஷம் என்று நாம் நினைக்கின்றோமோ, அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு நிலைத்து இருக்கும். ஒருபோதும் இவை உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று நினைத்திருப்பது போல இனி இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும் பொழுது இந்த கந்தன் உன்னோடு இருப்பதற்கான ஒட்டுமொத்த பலன்களையும் நீ புரிந்து கொள்வாய். அப்பன் எதனால் உன்னை தேடி வந்தேன் என்பதற்கான காரணத்தை நான் இன்றே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என்னை உணராத பிள்ளைகள் இன்னமும் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வலிக்கும் என்று தெரிந்துதானே இந்த மனிதர்கள் அடிக்கிறார்கள். பின்பு அவர்களிடத்திலேயே சென்று வலிக்கிறது என்று சொல்லி நீ ஆறுதல் தேடுவதில் உனக்கு ஏதேனும் பலன் இருக்கிறதா என்ன? நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த பலனும் கிடையாது. அதனால் உன்னை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களிடத்திலேயே நீ காயப்படுத்தியது எனக்கு வலிக்கிறது என்று ஒருபோதும் சொல்லி இவர்களிடத்தில் ஆறுதலை தேடாதே. இந்த ஆறுதல் உனக்கு ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தேவையும் கிடையாது. இந்த ஆறுதலினால் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்கப் போவதும் கிடையாது. உன் மன உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் விலகி இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய உணர்வுகளுக்கு எங்கே மதிப்பு கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் நீ வாழ்ந்துவிட பழகிக்கொள். நிச்சயமாக எந்த நேரத்திலும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள். என் பிள்ளையே, என்னவாகும் ஏதுவாகும், இனி எந்த நிலைமைக்கு இந்த வாழ்க்கை நம்மை கொண்டு சேர்க்கும் என்பது எல்லாம் முடியட்டும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு தவித்து நின்றது போதும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும். உச்சகட்ட சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சஷ்டியில் நீ என்னை வணங்கியதும் என்னை தேடி இந்த கந்தனையே நினைத்ததும் நிச்சயமாக என்னுடைய மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. என் குழந்தையை நினைத்து நான் பேரானந்தம் அடைகின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை தேடி வந்ததை எண்ணி நான் நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை உணர்கிறேன். இதனை நீ உறுதியாக புரிந்து கொண்டால் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக எந்த நேரத்திலும் தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிந்தும் விடும். கந்தன் சொன்ன வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்நாளும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறும். நம்பிக்கை கொள். அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா.
வெற்றி வேல் முருகா.